இங்க ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் புதுசா கல்யாணம் ஆகுது. அதனால போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்க கல்குவாரிக்கு போய் அங்க இருக்கிற ஏரி பக்கத்துல 2 பேருமே போட்டோ எடுக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த ஏரி குளமும் இந்த மனைவிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால நான் டெய்லியுமே நான் இங்கே குளிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் வெளியில போனா கூட இப்படி ஒரு சொட்டத்தலைக்கு இவ்வளவு அழகான பொண்ணான்னு எல்லாருமே தப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே போட்டோ ஸ்டூடியோல போய் போட்டோ எடுக்க போகும்போது அந்த ஸ்டூடியோல இருக்கிற அந்த கேமராமேன் அதிகமான முடி வச்சிருக்காரு. இவ்வளவு முடி வச்சிருக்காருன்னு இந்த மனைவியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற இவருக்கும் ரொம்ப கில்ட்டா இருக்கு. ஏன்னா இவருக்கு முடி இல்லாம சொட்டையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தினமுமே இந்த பொண்ணு ஏரி குளத்துல குளிக்கிறப்பனா இந்த பொண்ணை பாக்குறதுக்குன்னே 2 பேர் வருவாங்க. இதெல்லாம் பாக்குற அவங்க ஹஸ்பண்டும் ஆத்திரம் தாங்க முடியாம அவங்க மனைவிய அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல யாருமே குளிக்க முடியாத அளவுக்கு எதையாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு இவரோட ஃப்ரெண்டு ஒரு கோழி பண்ண வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு போய் அந்த கோழியோட கழிவுகளெல்லாம் கேட்டு வாங்கி அந்த ஏரியில கொட்டுறாங்க. இந்த பொண்ணு அடுத்த நாள் அந்த இடத்துக்கு குளிக்க போறப்ப நாத்தம் தாங்க முடியாம கிளம்பிடுறா. அந்த இடத்துல குளிக்க முடியலேன்னு இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வருத்தப்படுறா. இதுக்கப்புறம் அந்த குளத்துல யாரும் குளிக்க வரக்கூடாதுன்னு அந்த ஊர் தலைவர்கிட்டனா பேசி அத ஒரு மீன் வளர்க்குற இடமா கான்ட்ராக்ட் எடுத்துடுறாரு. இதனாலேயே இந்த பொண்ணு அங்க போக முடியல. இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ரொம்ப கோவமா, நான் இது மாதிரி குளிக்க கூடாதுன்னு தான் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் குளிக்க போறப்ப மறைஞ்சு என் பின்னாடியே வந்து நான் குளிக்கிறத பாப்பீங்க, அதுவும் எனக்கு தெரியும். நான் ஒண்ணு குளிக்கிறப்ப அந்த 2 பேர் கூட ஓடினா போயிட மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஒரு நல்ல குணமான மாப்பிள்ளையா இருக்கிறனாலதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன். இப்படி ஒரு சந்தேக புத்தியா இருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட இவரும் அந்த மனைவி கிட்ட சாரிமா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்க மனைவிய வேற ஒரு ஏரிக்கு குளிக்க கூட்டிட்டு போறாங்க. நீ இன்னமே இங்கே பொறுமையா குளிச்சுட்டு வாமான்னு அந்த இடத்தை விட்டு இவரு கிளம்புறாரு. அந்த 2 பேருமே இந்த இடத்துக்கு வராங்க. இதனா பார்த்த இவரும் வீட்டுக்கு போகாம மறுபடியும் மறைஞ்சு நின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு.